And you will introduce in front of the world. Yeah. So you are very precious for us. Yeah. Seriously, you're from here? How was your experience in Sri Lanka? Good? Very good. ஏல தோலை பாருங்க எப்படி இருக்குங்க ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு தானே அந்த இதுக்கு தாக்கு பிடிக்கிற மாதிரி சாரி காலுக்கு பின்னிக்கு நின்னுதா டானி லெட்ஸ் கோ चलो You take care of it. ஓகே பிரதர் இந்த இடத்துல வந்து ஓநாய்கள் வந்து அதிகமாக சுற்றி தெரியுமா Summertime view. சம்மர் டைம் வியூ Yeah. வெயில் காலத்துல இந்த வியூ ஓ இந்த ஸ்டார் மாதிரி தான் ஃபாலோ ஆகுது பாருங்க உள்ளுக்கு வந்ததோடே டிஃப்ரெண்டான கல்ச்சர்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான கலாச்சாரங்களை பார்க்கும்போது மக்களுடைய விட்டுட்டு வந்துட்டீங்க Here because Okay. our ladies and our He told me. yes, they are working in the fields. I feel. We are in Switzerland. இது வந்து லடாக்கோட உயரமாம் அப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க கையெல்லாமே அப்படியே தீட்டு போயிட்டு ஹலோ காய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு another new episode. ஸோ இன்றைக்கி வந்து பாகிஸ்தானுடைய நார்த் சைடில் வடக்கு பிரதேசத்தில் ஃபைரி மைடோஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தான் நம்ம இன்றைக்கி இருக்கிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோ கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உலகத்திலே வந்து ஆபத்தான ரோட்ஸில் வந்து முதலாவது இடத்துல இருக்கிறது இந்த ஃபைரி மைடோஸ். ஸோ இதில் வந்து நம்ம 4x4 ஜீப்பில் அதுக்கு பிறகு அந்த ட்ரெக்கிங் இதில் வந்து ஹார்ஸில் நடந்து இந்த மாதிரிலாம் வந்திருப்போம். உண்மைக்குமே வேறு லெவல் அட்வான்ஸ் வீடியோ, அது நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ, அது கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாட்டி பார்த்துருவாங்க. இன்றைக்கி வந்து நான் லைஃப்பில் வந்து முதன்முறையாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய சில விஷயங்களை வந்து நான் பார்க்குறேன். ஸோ அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த vlog வந்து எடுக்கிறேன். ஸோ காய்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில் வந்து டெய்லி வீடியோ வந்துட்டு இருக்கும். இப்போ கொஞ்சம் வீடியோ வந்து குறைவாக தான் வந்துட்டு இருக்கும். பிகாஸ் த ரீசன் வந்து இங்கே வந்து கவரேஜ் எதுவுமே இல்லை. ஸோ அதால் அப்லோட் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கஷ்டம், மன்னிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வாரீங்க சொன்னால் மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இங்கே வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ரூம் வந்து இது தான். காலையில் எழுப்பினதோடு வேறு லெவல் ஷாக்கிங் நியூஸ். இங்கே பாருங்க அப்படி இருக்குன்னு. பாகிஸ்தானோட நார்த் சைடில் இந்த ஃபைரி மைடோஸில் வந்து இந்த மாதிரி ஸ்னோஃபால் ஆகுது. வேறு லெவலுங்க. உண்மைக்குமே எனக்கு அவ்வளோ என்ன சொல்கிறது, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்னோஃபாலை லைஃப்பில் இன்றைக்கி தான் நான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். அவ்வளோக்கும் அழகாக இருக்குது. வேறு லெவல் வேர்ட்ஸே இல்லை. நம்ம வந்து ஃபைரி மைடோஸ்ன்னு சொல்கிறது வந்து இதுக்கு முன்னாடி வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாட்டி அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வீடியோவில் வந்து உலகத்திலேயே வந்து ஆபத்தான ரோடு இருக்கு இல்லையா, அந்த ரோட்டில் வந்து இந்த ரோடு வந்து முதலாவது இடத்துல இருக்குது. அதாவது ஒரு மலையை வந்து அப்படியே கொடைஞ்சி ஒரு ரோடு மாதிரி பண்ணியிருந்தாங்க. சைடில் வந்து எந்த ஒரு தாக்கு பிடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ண முடியும் சொன்னால் நம்ம 4x4 ஜீப்பில் எல்லாம் வேறு லெவல் அட்வான்ஸு அதை வந்து ட்ரெக் பண்ணி நம்ம இந்த மலையோட உச்சிக்கு வந்திருந்தோம். இந்த சைட்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஒரு மலையோட உச்சியில் தான் இருக்கோம், இந்த ஃபைரி மைடோஸ்ன்னு சொல்லக்கூடியது. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எதுவுமே விளங்குது இல்லை ப்ரோ. என்ன அது ஹர்ஷத் ப்ரோ தனியாக போய்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வராது. வேறு லெவல் ப்ரோ. ஐஸ் கட்டி ப்ரோ, சத்தியமாக என் லைஃப்லேயே வந்து இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறேன். நான் யோசித்தேன் இதெல்லாம் பார்க்குறதுக்கு யூரோப் கண்ட்ரிஸ் போகணுமாடா, நமக்கெல்லாம் எப்போ அந்த சான்ஸ் கிடைக்க போகுது அப்படின்னு யோசிச்சிருந்தேன். ஆனால் உண்மைக்குமே இந்த மாதிரி ஒரு சான்ஸ் பாகிஸ்தானில், அதாவது நம்ம நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தானில் இந்த மாதிரி ஸ்னோஃபாலை வந்து லைஃப்பில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன்ட்டு சத்தியமாக நினச்சி பார்க்கல. இங்கே பாருங்கள். ஸோ நைட் வந்து நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் நைட் வந்து டின்னர் எடுக்கிறதுக்காக நம்ம இங்கே போயிருந்தோம். ஸோ போன டைமில் அந்த இடத்துல வந்து நெருப்பு மூட்டிட்டு ஃபன் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து தாய்லாந்து கொஞ்சம் பேர் இருந்தாங்க. ஸோ அந்த கிளிப்பை போட்டு பார்த்துட்டு வாங்க. I will subscribe, but I need to be in the vlog. Okay, sure. We will add this one And also. he was kidding. I am from Pakistan. Okay. From Pakistan? yeah, I'm from Pakistan. You're from Pakistan? Yeah. But look like Which part of? some other Europe countries. Northern I'm from part. Gilgit-Baltistan. Yeah. Oh, wow. Gilgit. Yeah. Ah, both are. Yeah. Then he told me, no. Whether you also Pakistani? Because today he He's a was Pakistani? lost in jungle. Okay. Good. Nice to meet you guys. Just joking. guys. In mountains we only can do jokes. Seriously, you're from here? Yeah. I'm from here. Yeah. Then you and you, brother?
Two are from Thailand. Nice. You from Colombo? Or? Yeah. Did you visit Sri Lanka? Yeah. Oh. I have been. How was your experience in Sri Lanka? Good? Very good. Seriously? Yeah. I went to the beach. Sorry? Varikama. Wellingham, man. Okay, yeah. Surfing area. Surfing area. Nice. பார்த்தீங்களா? ஸோ அவங்க வந்து சூப்பராக பேசினாங்க. வந்து அதில் வந்து அவர் கேட்டார், நீங்கள் நேற்று வந்து கோப்ரோ வச்சுட்டு ஃபெரி மைடோஸில் ட்ரெக் பண்ணி வந்தீங்க தானே, நான் உங்களை பார்த்தேன் அப்படி இப்படின்ட்டு சொன்னார். வேறு லெவல். இங்கே பாருங்க அப்படிங்கன்னு. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து கொலம்பில் வந்து ஒரு இடம் ஒன்று இருக்குது, ஸ்னோ வேர்ல்டுன்னு சொல்லி, எக்ஸல் வேர்ல்டில் நான் வந்து 2000 ரூபா காசு இளன் காசில் கொடுத்து அந்த இடத்துல சேட்கியாக வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்னோ வந்து அப்படி ஃபால் ஆகிற மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. பட் இதை வந்து உண்மைக்குமே அந்த என்ன சொல்கிற ரியலாக வந்து ஸ்னோஃபால் ஆகுது அப்படி அந்த ஒரு இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லக்குள்ள உண்மைக்குமே அவ்வளோ இந்த வீடியோ வந்து நான் பேசுகிற மெத்தடை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் எந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்லி. நைட் வந்து எங்களுக்கு தூங்கவே இல்லை. -டிகிரியில் வந்து ஐ திங்க் ஒரு 10-15 இல்லாட்டி ஒரு 9 அந்த மாதிரி திறந்துருக்கும். எங்களுக்கு பார்த்துக்கொள்ளவும் கவரேஜ் இல்லை. அந்த டைமில் அவ்வளோ கூதலாக இருந்துச்சு. ஏதோ மேக்ஸிமம் ஒரு மாதிரியாக இது பண்ணி தூங்கிட்டோம். இங்கே பாருங்க கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிடு ப்ரோ. லெவல் ப்ரோ. எப்படி ப்ரோ இருக்குது சுவிட்சர்லாண்ட் அது இது அந்த வீடியோஸில் பார்க்குற மாதிரி இருக்குது. இதெல்லாம் டிவியில் தான் பார்த்துருக்கேன். சத்தியமாக ப்ரோ. ஓ இப்போ எங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் வந்து இங்கே சாப்பாடு ரெடி ஆகிடும். இங்கே தான். வாவ். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். எடுத்து அடிப்போம் ப்ரோ. ஓடிடு கைப்பில்ல. வேற இல்லைக்கு ப்ரோ. இந்த நாய் வந்து இங்கே இந்த பனியில் வந்து வாழ்ற நாய். இது வந்து நம்மளோட கைட்டை வந்து செல்லப்பிராணி, அதாவது பெட்டுன்னு சொன்னார். இது பேர் வந்து டானி. பட் எந்த அளவுக்கு இது தாக்கு பிடிச்சிருப்பாருங்க. நம்மளே இந்த குளிருக்கு வந்து 4-5 ஜாக்கெட் வந்து போட்டிருக்கேன். ஆனால் இந்த நாய் வந்து சும்மா சுற்றுது இல்லையா ப்ரோ? அது மேலே தோலை பாருங்க எப்படி இருக்குன்னு. ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது தானே அந்த இதுக்கு தாக்கு பிடிக்கிற மாதிரி. டானி கம் லெட்ஸ் ப்ளே. இங்கே சைடில் இருக்கிற இந்த மரத்தை எல்லாமே பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே எல்லாமே இருக்குது. இங்கே வீடாக இருந்தாலுமே இந்த வீட்டில் வந்து அத்திவாரம் வந்து நல்லாவே உயரத்துக்கு தான் தூக்கி போட்டுருப்பாங்க. ஏன்னு சொன்னால் ஃபுல்லாகவே பனி பொழிஞ்சு இது வந்து ஃபுல்லாகவே அப்படியே ஃபுல்லாகிடும். ஸோ காலையில் வந்து அதை இது பண்ணிட்டு இருப்பாங்க. டானி டூயிங் மேன். வாவ். இது தான் நான் ரிஃப்ளெக்ஷன் லேக்குன்னு நினைக்கிறேன். இந்த லேக் வந்து இந்த மாதிரி கைடு எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ அதனால் நமக்கு தெரியாதா ரிஃப்ளெக்ஷன் லேக்குண்டு. இந்த மாதிரி இடத்தை எல்லாமே லைஃப்பில் இன்றைக்கி தான் நான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறேன். அதுவுமே யோசிச்சு பாருங்கள், நிறைய பேரிட அந்த டிக்டாக்ஸில் அது இதில் எல்லாம் பார்த்துருக்கேன். யூரோப் கண்ட்ரீஸில் கனடா யூகே இந்த மாதிரி இடத்துல தான் ஒரு டைமில் வந்து இந்த மாதிரி பனிப்பொழிவு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. பட் நான் வந்து நம்ம நாட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய இந்த பாகிஸ்தான் வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன்னு சொல்கிறப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. டோனி நீ எப்படி ஃபீல் பண்ணுறாய்? டானினத்தோட கிட்ட வருது. உண்மையிலே உயிரினம் வந்து நன்றி உள்ளன்னு சொல்கிறது உண்மை தானே? அது எவ்வளோ இது வருது பாருங்க. பேர் எழுதுவோம். ஹெரோஸ் SHA. சாரி நீ காலுக்கு பின்னிக்கு நின்றதால எனக்கு கொஞ்சம் இதாகிட்டு. ஷெரா vlogs பணியில் எழுதியிருக்கிறேன். நம்ம ரூம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு சிசிலில் இருக்கும். ரூம் வந்து ஃபுல்லாகவே வெளியில் அவ்வளோக்கு கூதல் இருந்தாலும் இந்த ரூமில் வந்து ஒரு ஹீட்டிங் சிஸ்டத்துக்காக இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் பாருங்கள், இதில் வந்து நம்ம இங்கே விறகு இருக்குது. இந்த விறகு உள்ளுக்கு போட்டுட்டு நம்ம வந்து பற்ற வச்சோம்னு சொன்னால் நல்லா ஹீட்டாக இருக்கும். நான் நைட் வந்து இந்த பிளேஸில் தூங்கினேன். ப்ரோ இங்கே தூங்கினார். அதுக்கு பிறகு எங்கள் அர்ஷத் ப்ரோவும் தினிஷ் ப்ரோவும் இங்கே தூங்கினாங்க. வேறல. ஓகே சாப்பிட போ.
இப்போ வந்து நம்ம காலை உணவு ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து இங்கே பாருங்க, இங்கெல்லாம் வந்து டீ வந்து இப்படி தான் தருவாங்க கேத்தலில் ஊற்றி. ஸோ அதை வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீனி வந்து இந்த மாதிரி ஒரு இதில் தருவாங்க. அப்படியே வந்து இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து பராட்டா மாதிரி ஒன்று தந்திருக்காங்க. அதோடு வந்து முட்டை சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே வந்து முன்னுக்கு நம்மளோட வியூவை பாருங்கள், இங்கே காட்டுறேன். ஸ்னோஃபால் ஆகிட்டே இருக்குது. வேறு லெவல். இந்த கிச்சனில் பாருங்கள், ஒரு யக்குன்னு சொல்லி இங்கே ஒரு உயிரினம் ஒன்று இருக்குது. அந்த உயிரினம் ஆடு மாதிரி தான் இருக்கும். அதோடைய வந்து மண்டையோட்டை வந்து அப்படியே ஃபுல்லாக வச்சுருக்காங்க. அது அப்படியே ஃப்ரிட்ஜில் இருக்கிற மாதிரி இருக்கும் மகிமே. இதில் வந்து ஏஜே ட்ராவல் அண்ட் டூர்ஸ் வெல்கம் டு பாகிஸ்தான் இந்த மாதிரி ட்ராவல் ஏஜென்சிஸோட இது தான் போட்டிருக்கு. அங்கே சைட் பார்த்தீங்க சொன்னால் கப் ஒன்று வச்சுருக்கு. இது என்னத்துக்காகன்னு தெரியல. பிரதர் குட் மார்னிங். அஸ்ஸலாமு குட். ஹவ் யூ ஃபீலிங்? I am feeling very good. Snow falling, brother. Snow falling. First time experience. First time experience. First time. Yeah. Oh, you are lucky. Lucky, yeah. Very level. Brother, today we are going anywhere? Today we are going? Today we are going to Fantori Valley. Ontario Valley. Fantori Valley. Fantori Valley. And local family. Local family, okay. Village. Village, okay. இங்கே வந்து லோக்கலாக இருக்கிற ஒரு ஃபேமிலி வில்லேஜை வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். Summertime, tourists not live in Fantori Valley. Okay. Summertime. So we can go now? Winter time. Allowed. Tourists allow. Okay. Summer timeல வந்து டூரிஸ்ட் வந்து எலோ பண்ண மாட்டாங்களாம். இப்போ வந்து now they are allowing na? Yeah. Okay. இப்போ வந்து winter timeல எலோ பண்றாங்களாம். When brother we are going? Now or about just 5 minutes I go. 5 minutes. Okay. Okay, brother. You are okay? Okay, brother. You change our shoes. Yeah. I will change my shoes and I will come back. Okay, brother. I'll come back. What's this, brother? Suji. Pakistani dish. Pakistani dish. Yeah. Famous. I already tried in Lahore and Sargodha. Lahore. நம்மளோட கைடோட ஏஜ் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறும் 18 தானா. பட் அவரை தோட்டத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பெரிய ஆள் மாதிரி இருக்காங்க. இங்கே பொதுவாக எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க. இப்போ வந்து ஃபன்டோரி வேலின்னு சொல்லி ஒரு கிராமம் ஒன்று இருக்குது. அந்த கிராமத்தில் போயிட்டு லோக்கல் மக்களுடைய வாழ்க்கை, அதே மாதிரி அங்கே இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலில் இது வரைக்குமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னு சொன்னால் மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் விஷயங்கள் நீங்கள் தெரியப்படுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் தெரியப்படுதுங்க. போவோம். டானி, லெட்ஸ் கோ. சலோ. இதெல்லாமே கப்பல் ரூம்ஸ் தான். ஸோ கப்பலாக வந்து இங்கே வரவங்க வந்து இந்த ரூமில் வந்து ஸ்டே பண்ணிக்குவாங்க. நம்ம வந்து இருக்கிறது வந்து ஒரு ஃபேமிலி ரூம்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்கே வந்து கப்பல் ரூம்ஸும் வந்து இருக்குது. ஸ்னோ வந்து செம்மையாக கூடிச்சு. இந்த பாத்தால தான் போகணும். ப்ரோ கவனம், வலிக்கப்படுது. ட்ரெக்கிங் ஷூவோட அருமை வந்து இப்போ தான் விளங்குது. நான் வந்து இந்தியாவில் அம்ரிஸ்டரில் வந்து ட்ரெக்கிங் ஷூ எடுக்கிறதுக்காக யோசித்தேன். பட் ட்ரெக்கிங் ஷூவோட விலை பார்த்தீங்கன்னா செம்மையாக வளர்க்குது. ட்ரெக்கிங் ஷூவோட விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் செம்ம எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. ஆல்ரெடி நான் வந்ததே பட்ஜெட் ட்ரிப்பில் தான் பார்ப்போம். ஆனால் அந்த ஷூஸ் அதெல்லாம் எடுக்கிறதுக்கு வந்து நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. ப்ரைஸை வந்து நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. ஏன்னு சொன்னால் இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது தான் நீங்கள் யோசிப்பீங்க, ஏடா அந்த ஷூவெல்லாம் எடுக்கலன்னு சொல்லி. அவ்வளோ இது வந்து நார்மல் ஷூ ஒன்று தான். இதை வச்சு மேனேஜ் பண்ணிடலாம். இங்கே ஒரு ஸ்னோவெல்லாம் வேறு லெவல் பிளேஸ். செம்மையாக இருக்குது. நான் வந்து அந்த இந்தியாவில் வந்து அம்ரிஸ்டரில் வந்து டெக்கத்தலான்னு சொல்லி ஒரு ஷாப் ஒன்று இருக்குது. அங்கே வந்து ஃப்ரான்ஸோட பிராண்டு தான் இருக்குது. நல்ல பிராண்டடான ஐட்டம்ஸ் இருக்குது. அங்கே வந்து நான் வந்து க்ளவும் வாங்குவேன், ஷூவும் வாங்குவேன், ட்ரெக்கிங் பேண்ட் வாங்கினேன். அது அந்த ட்ரெக்கிங் பேண்ட் வந்து எனக்கு நல்லாவே சின்னது. மாற்றி எழுமா இல்லையான்னு தெரியல. எதுக்குமே யூஸ்லெஸ்ஸாக இருக்குது. நம்ம நாட்டு காசுக்கு ஸ்ரீலங்கன் மணிக்கு 8000 9000 வருது. வாவ், வேறு லெவலில் இருக்குதுங்க இந்த பிளேஸ் எல்லாமே. இங்கே பாருங்கள், ஸ்னோ வந்து அந்த இதில் வந்து மரத்தில் அப்படியே பொழிஞ்சு அதில் அப்படியே தேங்கி நிற்கிது. வேறு லெவலில் இருக்குது. இது ஃபுல்லாகவே ஸ்னோ தான். You take care, okay? Okay, brother. Slippery. Yeah. My shoes also not quality shoe.
local brand shoe. This way. Okay. That side. ஷூடு வந்து அருமை இப்போ தான் விளங்குது இங்கே. இந்த பனிக்கு வந்து என்ன ஷூ போட்டுருன்னு தெரியல. ட்ரெக்கிங் ஷூ வந்ததுக்கு செட் ஆகுமா இல்லை இதுக்குன்னு ஷூஸ் இருக்கிறான்னு தெரியல. யாராச்சும் இந்த ஃபீல்டு ரிலேட்டடாக இருந்தீங்க சொன்னால் கண்டிப்பாக அதை வந்து கமெண்டில் தெரியப்படுத்துங்க. Very cold, brother. நம்மட கால் வந்து இன்னும் மாதிரி இருக்கு பாருங்க. ரூனியோடைய அந்த நாயோடைய கால் தரத்தை பாருங்க. அப்படியே இங்கே ஓடி இருக்காரு. வாவ், இங்கே பாருங்க பனி உள்ளு காலையே வந்து ஒரு ஆறு மாதிரி தண்ணி செம்ம கூலாக இருக்குன்னு நினைக்கிறேன். வா, செம்ம கூல். இந்த இடத்துல வந்து தனியை நிற்க வேணான்னு நம்ம கைட் சொன்னார். ஏன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து ஓநாய்கள் வந்து அதிகமாக சுற்றி தெரியுமா, ஓடிடுவோம். ஓநாய் பிடிச்சிட்டு போனால் அவ்வளோதான். ஸ்னோ வந்து எகெயின் வந்து ஃபால் ஆகுது. ஸ்னோ வந்து காலையில் வந்து செம்மையாக ஃபால் ஆச்சு, அதுக்கு பிறகு நின்றுடுச்சு. இப்போ வந்து மறுபடியும் வந்து ஸ்னோ ஃபால் ஆக ஸ்டார்ட் ஆகுது. இங்கே இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையை யோசிச்சா நினைக்கவே இல்லாமல் இருக்குது. Brother, this is the reflection lake. What's the special, brother? Summertime view. Summertime view. Yeah. வெயில் காலத்துல இந்த வியூ பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி. This place. Yes. Wow. வேற லெவல். ரூனியை பாருங்க, அவங்க ஓடி போய் ஆத்தல் எடுத்துட்டு இங்கே வாருது. இதுதான் ரிஃப்ளெக்ஷன் லேக்கா. இந்த லேக்கு தான் நான் அந்த தண்ணி வருதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே ஸ்னோ. இங்கே இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையை ஜஸ்ட் யோசி பாருங்களே எப்படி இருக்கும்ண்டு. ஆனால் அவங்க அதுக்கு பழக்கப்பட்டு இருப்பாங்க. லைக்கும் நமக்கு தான் எல்லாமே புதுசாக இருக்குது. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஈச் அண்ட் எவ்ரி ஒவ்வொரு நிமிஷத்தையும் வந்து இந்த இடத்துல வந்து என்ஜாய் பண்ண நினைக்கிறேன். பிகாஸ் இந்த மாதிரி சந்தர்ப்பம் அவங்களுக்கு இதுக்கு பிறகு கிடைக்குமா இல்லையான்னு தெரியல. அவ்வளோ ஹாப்பினஸாக இருக்குங்க இந்த பிளேஸுக்கு. சத்தியமாக நினைக்கிறேன் உங்களோட ஆதரவால் தான் இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன். கவனம் பார்த்து வாங்க. இதால் ரோனியை பாருங்க சிம்பிளாக வரான். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த தாவரம் கை அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ரோனி கம் லெட்ஸ் கோ. चलो चलो चलो. चलो चलो Woo! लेट्स गो. चलो चलो चलो. ரூனியை பாருங்க அங்கே போயிட்டு இருக்கிறான். ஆளுக்கு முன்னாடி போயிட்டான். கையெல்லாமே ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகுது ப்ரோ, ஸ்னோவை அப்படியே தூக்கினதுக்கு. चलो चलो ப்ரோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? குட் ப்ரோ, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. எவனாலும் அந்த 2500 எக்ஸல் வேலை கூட்டு போனால் அடிப்பேன். எக்ஸல் வேர்ல்டில் கிளம்புல எக்ஸல் வேர்ல்டில் ஸ்னோ வேர்ல்டுன்னு சொல்லி ஒரு இதொன்று இருக்குது. அப்படியே அந்த எக்னூமானியல் வீடு மாதிரி தான் செஞ்சு வச்சுருக்கேன் ப்ரோ. அதில் வந்து டிஜே மியூசிக் எல்லாமே போட்டு இந்த மாதிரி செயற்கையான ஆர்டிஃபிஷியல் ஸ்னோ வந்து பொழிவாங்க. அதுக்கே நான் அவ்வளோ எக்ஸைட்டடாக போயிட்டு இருந்தேன். பட் இன்றைக்கி வந்து இந்த இடத்துல வந்து உண்மையான நிஜமான ஸ்னோவை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு போவோம். சும்மா தான் தலைவர் வந்து என்னை வைப் ஆக்கி விட்டாரு. சும்மா வீட்டில் இருந்தேன். ஜஃப்னாவுக்கு வந்து ரெடி ஆகிட்டு ஜஃப்னா ட்ரிப் ஒன்று போவோம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ப்ரோ வந்து பாகிஸ்தானை போகிறதுக்கு பிளான் ஒன்று பண்ணிட்டு இருந்தார். வந்து கேட்டார் என்ன மாதிரி ப்ரோ. அப்போ தான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணோம் பிரதரோட. ஆல்ரெடி வந்து நாங்கள் பேசியிருந்தோம் இன்ஸ்டால் இல்லை ப்ரோ, இன்ஸ்டாவில் பேசியிருந்தோம். ஸோ அதுக்கு பிறகு ப்ரோன்னு சொன்னார், வைப் ஆக்கி விட்டார். அதோடைய அடுத்த தலைவர் அர்ஷாத்
அவரும் அதோடய வைப் ஆக்கி விட்டார். வேறு லெவல். நார்த் சைடில் ஸ்பெண்ட் பண்ண டேஸ் மறக்கவே இயலாது. வா, ஸ்னோ, ஈட்டிங் ஸ்னோ. எங்கே பாருங்கள், ஸ்னோவை தின்னுட்டு. கேன் இட்? வாவ், டேஸ்டி. ஐ வில் ஆல்சோ ட்ரை. Tasty but very cold. Adventure. ஸ்னோ வந்து திண்டி சொல்ல அப்படியே மெல்ட் ஆகுது. மெல்ட்டிங் இது. இந்த ஷூ தான் நான் அந்த கத்தலானில் பார்த்து எடுக்கிறதுக்கு இருந்தேன். பட் ப்ரைஸ் கூடன்ட்டு நான் எடுக்கல. பட் இப்போ தான் யோசிக்கிறேன் ஏடா எடுக்கலைன்னு சொல்லி. உண்மைக்குமே இந்த மாதிரி ஷூஸு இந்த விலையெல்லாமே பார்த்துட்டு எடுக்காமல் இருக்காதீங்க. இப்படியான இடத்துக்கு வரக்கல தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. உண்மைக்கும் அதை நான் இப்போ வந்து லைஃப்பில் ரியலாக வந்து இந்த இடத்துல ஃபீல் பண்ணுறேன். இப்போ யோசிக்கிறேன் வாங்கியிருக்கலாமேன்னு. இந்த இடங்களில் வந்து ஒரு வீடு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீடு வந்து அப்படியே லாக் பண்ணி வச்சுருக்கு. பனிக்காலங்களில் வின்டர் சீசனில் வந்து இந்த மக்கள் வந்து இங்கே வாழ மாட்டாங்களா, இந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு வந்து இடம்பெயர்ந்து போயிடுவாங்கன்னு தான் நம்ம கைட் சொன்னார். அதே மாதிரி சம்மர் சீசனில் வந்து இங்கே வந்துடுவாங்களாம். ஆனால் வின்டர் சீசன் சட்டப்படி வேறு லெவல். நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்ததே இந்த வின்டர் சீசனை தான். சம்மர் சீசன் வந்து நம்ம நிறைய பார்த்துட்டோம், ஸ்ரீலங்காலே அவ்வளோ சம்மர் சீசனை பார்த்துட்டோம். பட் இந்த வின்டர் சீசனை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பிளேஸுக்கு வந்து வர ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் சட்டப்படி பிளேஸ். நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு எல்லாமே வரணும்னு நினச்சிக்கன்னு சொன்னால் கண்டிப்பாக எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எப்படி வரேன், என்ன மாதிரி மெத்தடுன்னு சொல்லி ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து சொல்கிறேன். இல்லை அதை வந்து தனி வீடியோ மேக் பண்ணுன்னு சொன்னாலும் பரவாயில்ல, சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்குவோம். துணிச்சல் இருக்கிறவங்க இந்த இடத்துக்கு வந்து என்ஜாய் பண்ணலாம், வைப் பண்ணலாம். தனியாக வராமல் ஃபேமிலி அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா இன்னுமே வைப்பாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். ஸ்னோ பாருங்கள் எப்படி இதாகுதுன்னு. ஓ பஜான் கேர்ஃபுல். இங்கே பாரு, நம்ம ரூமில் வந்து இருந்துச்சு இல்லையா அந்த ஹீட் பண்ணுறதுக்கு சிஸ்டம் ஒன்றும், அதுக்கு வந்து இந்த விறகுகளில் இருந்தால் வெட்டி நம்மளுக்கு தந்துருந்தாங்க. நைட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் செம்ம கூல். -4 செல்சியஸுக்கு வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டு -4 செல்சியஸ்ன்னு சொல்லும்போது எனக்கு தாங்கவே இல்லை. அவ்வளோக்கும் அந்த வருத்தமாக இருந்துச்சு. காலெல்லாம் ஒரு மாதிரியாக கை ஃப்ரீஸ் ஆச்சு. ஓ, இந்த டே வந்து மறக்கவே மாட்டேன். இங்கே ஸ்பெண்ட் பண்ண டேஸை வந்து லைஃப்பில் இதெல்லாமே ஒரு புது அனுபவம் தான். இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே இருக்குதான்னு சொல்லி நமக்கு கூட தெரியாது. பட் இந்த இடத்துல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அவ்வளோ ஹாப்பினஸ் இருக்குது, அவ்வளோ ரிலாக்ஸாக ஃபீல் ஆகுது. உண்மைக்குமே சந்தோஷமாக இருக்குது. நம்ம போக போக கொஞ்சம் தூரம் தாண்டி வரக்குள்ள இன்னுமே ஓவர் கூல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. டெம்பரேச்சர் வந்து நல்லாவே குறையுது. இப்போ வந்து -5 செல்சியஸில் இருக்குது. வேறு லெவல். நான் பேசுகிறத வச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு இதாக இருக்கிறேன்னு. இங்கே பாருங்கள், ஸ்னோஃபால் ஆகி அப்படியே வந்து தலையில் விடுது. பட் கூதல் வந்துடுமோ தெரியல, அதுக்காக கெப்பனையும் போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாமே நீங்கள் வாரத்துக்கு பிளான் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த அனுபவத்தில் சொல்கிறேன், நல்லாவே நீங்கள் வந்து அதுக்கு ப்ராப்பராக பிளான் பண்ணிட்டு வாங்க. பிகாஸ் வந்து இந்த ஜெக்கெட்டாக இருக்கட்டும், இந்த ஜெக்கெட் வந்து ஓகே பர்ஃபெக்ட். அதே மாதிரி நீங்கள் சில விஷயங்கள் இருக்குது, இந்த மைனஸ் ஸ்கூல்ஸுக்கு எல்லாமே என்ன மாதிரி யூஸ் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் வந்து யூஸ் பண்ணணும் இருக்குது, அதெல்லாமே கண்டிப்பாக நீங்கள் கவனமாக பார்த்துட்டு வாங்க. பிகாஸ் இந்த இடத்துல சர்வைவ் பண்ணவே இயலாது, அந்த அளவுக்கு இதாக இருக்குது. ஓ, ஸ்னோ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்க பாருங்கள். ஃபால் ஆகிறது வந்து குறையதே இல்லை, கூடிட்டே இருக்குதே தவிர குறையுது இல்லை. இந்த பனி வந்து பொழிவு இருக்குது தானே, இந்த பனி வந்து ஃபால் ஆகுறது வந்து அப்படியே வந்து அந்த ஸ்டார் மாதிரி தான் ஃபால் ஆகுது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது தானே, வேறு மாதிரி. நீங்கள் பாருங்கள், போட்டு இருக்குது, வெளியே போயிட்டாங்க எல்லோரும். இந்த வீட்டில் வந்து நம்ம போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே பலகையை தான் வச்சுருக்காங்க. உள்ளுக்கு வந்ததோட வாவ், இங்கே பாருங்கள், கல்லை வச்சு கல்லும் பலகையும் தான். கல்லுக்கு வந்து எந்த சிமெண்ட்டுமோ எதுவுமே இல்லை. இங்கே பாருங்கள், தூணும் கூட கல்லை தான் வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி தான் இங்கே இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை போகுது யோசிச்சு பாருங்கள், எப்படி வாழுவாங்கன்னு.
உண்மைக்குமே இந்த மாதிரி டிஃப்ரெண்டான கல்ச்சர்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்டான கலாச்சாரங்களை பார்க்கும்போது மக்களுடைய வாழ்க்கை வழிமுறை எல்லாமே உண்மைக்குமே எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா. உலகத்தில் வந்து நம்ம பார்த்தோம்னு சொன்னால் எவ்வளோ வகையான மனிதர்கள், எவ்வளோ வித்தியாசமான வாழ்க்கையை வாழக்கூடிய மனிதர்களை வந்து நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒரு வீடு இருக்குது. இது நான் நினைக்கிற அளவு வீடு இல்லை, மாடு வந்து மாட்டு பண்ணைன்னு தான் நினைக்கிறேன். வாவ், கொஞ்சம் தூரம் ட்ராக் பண்ணி இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், வைக்கலை வந்து அப்படியே மேலே இது மாதிரி அடித்து வச்சுருக்கு. அது என்னதுக்குன்னு தெரியல. இப்போ வந்து இன்னொரு வில்லேஜுக்கு வந்து போகிறோம். பாய். இங்கேருந்து அங்கே சைடில் வந்து இன்னொரு கிராமம் மாதிரி நமக்கு தெரியுது. இங்கே பாருங்கள், வா வேறு லெவலில் இருக்குதுங்க இந்த இடம் எல்லாமே. எனக்கு வந்து இந்த சீனரிஸ் எல்லாமே கேப்சர் பண்ணாமல் இருக்க மனசே இல்லை. கோப்ரோவை வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு மனசே இல்லை. இங்கே பாருங்களே, இந்த சைடில் ஃபுல்லாகவே இப்போ வந்து ஸ்னோ வந்து ஒரு மாதிரியாக நின்றுடுச்சு. ஒரு நின்றா இன்னொரு 5 நிமிஷத்தில் வந்து எகைன் வந்து இந்த ஸ்னோஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் பாருங்கள். வாவ், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த வந்து பெடி ஃபீல்டு அந்த வெள்ளாமல் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்குது. ஏதோ ஒரு பயிற்சி செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன், பட் எதுன்னு தெரியல. டங் வந்து கொஞ்சம் ஸ்லிப் ஆகுது, பேச்சுக்கள் கொஞ்சம் தடமாறுது, மன்னிச்சுக்கோங்க. இந்த கூதலுக்கு நான் அப்படி பேசுகிறதே பெரிய விஷயம். விட்டுட்டு வந்துட்டீங்க, குட். இங்கே ஒரு ப்ரோ பொருளோட ஆற்றலாம் நிற்கிறாரு. இவரை பாருங்கள், ஃபுல் வைப் தான் இவர் மாப்பிள்ளை. ஸ்ரீலங்கா நாயை தூக்கிட்டு வந்து இங்கே போட்டால் ஒரு ஹவர்லேயே செத்துரும் வைக்கும். In summertime, it's not allowed to movement over here because Okay, our yeah. ladies and our He told me. yes, they are working in the fields. Fields. Okay. So right now you are very lucky to be here. So and Yeah. we are so pleased to you found here, and you Okay. will introduce in front of the world. Yeah. So you are very precious for us. Yeah. Thank We you. love. Thank you. Thank you. Regards, Nemat Raikoti. Yeah. தேங்க்யூ Allah பிரதர். Hafiz. Okay. I love you, brother. Bye. இது தான் வந்து ரிஃப்ளெக்ஷன் லேக்குன்னு சொல்லுவாங்க. இந்த லேக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மவுண்டெயின் வந்து அப்படியே இந்த லேக்கில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் வந்து இங்கே இருக்கிற இந்த வீடுகள் எல்லாமே பாருங்கள் இந்த தண்ணியில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அதனால் இதை வந்து ரிஃப்ளெக்ஷன் லேக்குன்னு சொல்லுவாங்க. We are in Switzerland. நம்ம இப்போ போயிட்டு வந்த அந்த மலை உச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு மலை உச்சியில் தான் நம்ம போயிருக்கிறோம். அதாவது ஃபெய்ரி மைடோஸ்ன்னு சொல்லக்கூடிய இடம். இப்போ வந்து நீங்கள் ஆரம்பத்தில் நம்ம இந்த இடத்துல இருந்து போயிருப்போம் பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாகவே ஸ்னோ வந்து ஃபால் ஆகிட்டே இருந்துச்சு. இப்போ வந்து ஸ்னோ வந்து ஃபுல்லாகவே நின்றுடுச்சு. ஆனால் இந்த இடத்த பாருங்கள், ஃபுல்லாகவே அப்படியே ஸ்னோ வந்து அப்படியே படிஞ்சிருக்கு. வேறு லெவலில் இருக்குது இந்த சீனரிஸை பார்க்குறதுக்கு. உண்மைக்குமே அட்டகாசமான ஒரு வியூ, வேறு மாதிரி இருக்குதுங்க. இந்த மாதிரி ஒரு சீனரிஸை வந்து நான் எனக்கு கண்ணால் பார்ப்பேன்னு சொல்லி சத்தியமாக நினைக்கவே இல்லை. நிறைய வந்து யூரோப் நாடுகளில் தான் இந்த மாதிரியெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பட் பாகிஸ்தானில் வந்து ஏஷியா கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய, ஏஷியா நாடுகளில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் வந்து இந்த மாதிரி ஒரு வியூவை பார்க்குறேன்னு சொன்னால் உண்மைக்குமே வேறு லெவல். இந்த இடம் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய லடாக்கை விட கொஞ்சம் வந்து உயரமாக தான் இருக்கும். அதாவது லடாக்லேயே வந்து அந்தளவு குளிர், அந்தளவு கூதல்னு சொன்னால் இது வந்து லடாக்கை விட உயரமாக. அப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். கையெல்லாமே அப்படியே தீட்டு போயிட்டு உதட்டெல்லாம் என்ன சொல்கிற ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது. அவ்வளோக்கு அவ்வளோ கூதல். இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் இந்த வீடியோ வந்து லென்த் கூடுதலாக தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் என் வாழ்க்கையில் வந்து முதன்முறையாக இந்த ஃபெய்ரி மைடோஸ்ன்னு சொல்லக்கூடிய உலகத்திலே வந்து மிகவே டேஞ்சரஸான ஒரு இடத்துல வந்து நம்ம ஸ்னோஃபாலை வந்து வாழ்க்கையில் முதன்முறையாக இந்த பாகிஸ்தானில் கேபிகே ப்ராவின்ஸில் இந்த ஃபெய்ரி மைடோஸில் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஏண்ட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து என்னென்ன விஷயங்கள் பார்த்தனோ அதை அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி பாகிஸ்தானில் போயிட்டு நம்ம தமிழில் இந்தியா
இலங்கை சார்பாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கோம் தமிழில். ஸோ தமிழ் பேசக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே வந்து நான் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸும் போடுவேன். ஸோ அது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 4 பேர் இன்னும் 4 பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். இட்ஸ் மீ ஷெரோஸ்.